அப்படின்னா அவருக்குள்ள யார் இருக்காரு? தேவன் இருக்கிறாருன்னு அர்த்தம். தேவனை உடைய மனுஷனை நீங்கள் உடையவர்களாய் இருப்பீர்களானால் உங்களுக்குள் இருந்து எப்பொழுதும் எழுப்புதலின் தீ பற்றி கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது கொஞ்சம் குறைவுதான். அற்புதங்களை உடைய மனுஷன், உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரன், விசேஷ தீர்க்க தரிசன வரம் பெற்றவர், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை நீங்க என்கிட்ட கேட்கலாம், தேவன் கூட இல்லாம இதெல்லாம் நடக்குமா? நடக்கும், நடக்கும். என் ஆண்டவர் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு, என் நாமத்திலே பிசாசுகளை துரத்தினீர்கள் உண்மைதான், தீர்க்க தரிசனங்கள் சொல்லீர்கள் உண்மைதான், ஆனா நான் உங்களை அறியேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அக்கிரம செய்யக்காரரே, மலையாளத்தில் அழகா சொல்லிருக்கு, ஓ துஷ்பிரவர்த்திக்காரே, துஷ்ட செய்கைகள் செய்கிறவர்களே, ஓ ஈவில் டூயர்ஸ். யாருக்கு பேரு? நீங்க பெருசா நினைக்கிற ஆளுக்கு பேரு. அல்லேலூயா. செய்ய முடியுமா? முடியும். அற்புதங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம். ஒளியாத தேவனுடைய வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளையே, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, அவளுடைய குடும்பத்திற்கு ஒரு ஐக்கியம் தேவைப்பட்டது. அவர் தேவனை உடைய மனுஷனோடு கூட ஐக்கியம் வைத்துக் கொண்டிருந்தாள். ஏதோ ஒரு பெரிய ஊழியக்காரன் என்பதல்ல, அங்கே 30,000 பேர் ஆராதனைக்கு போகிறார்கள் என்பதல்ல. அங்கே ஒருவேளை நீங்க நினைக்கலாம், தேவனை உடையவனா இல்லாவிட்டால் ஆத்துமாக்கள் பெருகுமோ? வெற்றியன் சிட்டியில தான் ஒரு கேதரிங்க்கு நிறைய பேர் கூடுறாங்க. சபரிமலையில லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வர்றான், கோடிக்கணக்கில் வர்றான். பிரைஸ் எல்லாம் யார் இருக்காங்க? ஹலோ, பதில் சொல்லணும். யார் இருக்கா? போயிடலாமா? எல்லாரும் போயிருவாங்க. தேவனுடைய மனுஷன் அல்ல. ஒருவேளை ஒரு அற்புதம் நடக்குமானால், ஒரு சொன்ன தீர்க்க தரிசனத்தில் ஒண்ணு நடக்குமானால் அங்கே அறிஞர் வரலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அற்புதங்கள் தேவதான், தீர்க்க தரிசனம் தேவதான், ஆனா நிலைத்திருப்பது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. அதற்கு நான் எதிரல்ல. ஆனால் அவனுக்குள்ள யார் இருக்கணும்? அற்புதங்களை செய்கிற வரங்கள் மாத்திரம் இருந்திடக்கூடாது, அதிசயங்களை செய்கிற வரங்கள் மாத்திரம் இருந்திடக்கூடாது. வரங்களுடைய கர்த்தர் உள்ள இருக்கிறாரா? அப்படி இருந்தா எப்படி அடையாளம் கண்டு கொள்றது? அடுத்த வரியை படிச்சீங்கன்னா தெரியும். அவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தர் யாருங்க? பரிசுத்தர். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக லேவியர் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பரிசுத்தவான் என்பதை இந்த ஸ்திரீ அடையாளம் கண்டு கொண்டாள். அதான் முக்கியம். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, வர்ற ஊழியக்காரங்களை எல்லாம் இவ ஏற்றுக்கொள்றவள் அல்ல, வர்ற ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் காணிக்க கொடுக்கிறவள் அல்ல, வருகிற ஊழியக்காரங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு மேல தங்கிறதுக்கு இடம் கொடுக்கிறவள் அல்ல. அவள் ஞானம் உள்ள ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. தேவன் இவரோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்று இவள் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் வீட்டுக்கெல்லாம் இடம் கொடுத்திருக்கா. அல்லேலூயா. முதல்ல கூப்பிட்டா, முதல்ல ஒரு நேரம் சோறு கொடுத்தா, அப்புறம் ஒரு 2 நேரம் சோறு கொடுத்தா, அப்புறம் 3வது நேரம் சோறு கொடுத்தா. இப்ப ஒவ்வொரு நேரம் என்ன பார்த்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அவருடைய வஸ்திரத்தை பார்த்திருப்பா. அந்த ஊழியக்காரனுடைய வஸ்திரம் ஒரு எளிமையான வஸ்திரமா இருந்திருக்க கூடும் என்று நான் நினைக்கிறேன். மிகவும் ஆடம்பரம் அங்கே இல்லாமல் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக அவள் பார்த்திருப்பாள், அவனுடைய வார்த்தையை கேட்டிருந்திருப்பாள். அந்த வார்த்தை ஒரு நாளும் எல்லை மீறாத வார்த்தையாய் இருந்திருக்கும். ஸ்திரீயோடு கூட எப்படி பேச வேண்டுமோ அப்படி அவன் பேசி இருப்பான். வார்த்தையிலே அடக்கமுள்ள ஊழியக்காரனாய் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் சாப்பாடு வச்சு பார்த்திருந்திருப்பான். சாப்பாட்டுக்கு குழப்பம் உண்டாக்காம சாப்பிடுற ஆம்பளையா இருந்திருக்கிறார் அவர். அல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லுவதற்காக வேதனைப்படுகிறேன். அம்மா அண்ணன்மார் வெளியே இருந்து ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா, அன்னைக்கு ஏதாவது சட்டியில இருந்து நார்ன மனம் வந்துச்சுன்னா சோறு கொஞ்சம் கூட கொஞ்சம் இறங்கும். அன்னைக்கு பருப்பு சாம்பார் ரசம்னா எனக்கு இன்னைக்கு பசிக்கலடி, புள்ள
வந்திருக்கோம். என்னடி இன்னைக்கு கருவாட்டு குழம்பா? பிரைஸ் தி லார்ட். நான் காசே கொடுக்கலையே, எப்படி மீன் வாங்கின? போடு போடு போடு, பசி எடுக்கு. சாப்பாட்டு அனங்கெல்லாம் மறந்துருக்க வேண்டிய காலகட்டம் இது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம். ஐயா, வீட்டுல உப்பு இருந்தாலும் இல்லட்டாலும் சாப்பிடுறவன் தான் உண்மையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. வருஷம் உள்ள உன் வாய்க்கு ஏத்த மாதிரி அந்த சகோதரியால வச்சு கொடுக்க முடியலதான். சில நேரம் கூடலாம், சில நேரம் குறையலாம். எல்லா நேரமும் அந்த ஊழியக்காரன் பரிசுத்தவனா இருந்தபடியினாலே வைக்கிற சாப்பாட்டை சந்தோஷமா சாப்பிட்டுட்டு எழுந்து போனதை இவள் பார்த்தாள். உண்மையிலேயே இவர் பரிசுத்தவான். அல்லேலூயா. தன் வாய்க்கு ஏற்றதை அவரிடத்திலே கேட்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவளும் அந்த ஊழியக்காரனிடத்திலே கேட்டு சமையலாக்கவில்லை. அவள் வைத்ததை அவனுக்கு முன்பாய் வைத்தாள். இவனும் ஒன்றும் எதிர்பார்க்கவில்லை. அவன் வைத்ததை புசித்து விட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட மேலறைக்கு கடந்து போனான். அப்படின்னு அர்த்தம் என்ன? வச்சதை சாப்பிட்டுட்டு அவர் மேலறை அனுபவத்துக்குள்ளே ஜெபிக்க விட்டார். எந்த தேவனுடைய பிள்ளை, எந்த வாலிப பிள்ளை, வாலிப பையன், வாலிப சகோதரி, ஐயா, அம்மா, ஊழியக்காரன், ஊழியக்காரி, நமக்கு முன்பாய் வைக்கப்படுவதற்கு நாம் ஒரு லிமிட் வைக்க கூடாது. உனக்கு தேவன், நீ சாப்பாட்டுக்காக அல்ல, சாப்பாடு உனக்காக. நீ அதாவது புசிப்பதற்காக நாம் இல்லை, வாழுவதற்காக கொஞ்சம் புசிக்கணும். அப்படித்தானே பரிசுத்தவான்னு பார்த்திருக்கணும். அப்படித்தானே பரிசுத்தவான் பார்த்திருக்கணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் சாப்பாட்டுக்கு அடிமையா இருக்கிறவங்க இன்னைக்கு உயிர் மீட்சி அடையணும். அவங்க மாத்திர கரங்களை தட்டி கத்துற சோத்தரிப்போம். பொய் சொல்லாம கையை தட்டுங்க. நான் இன்னைக்கு வீட்டுல இன்னையிலிருந்து சாப்பாட்டுக்கு எழுப்புதல் அடைகிறேன். சகோதரிகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, எங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு சண்டவே போட மாட்டான்னு சொல்றவங்க எல்லாம் நீ கையை தட்டுங்க. Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஜோக் அடிக்கல, நான் ஜோக் அடிக்கல. எந்த நிலைமையில் இருந்தாலும், வாழ்ந்திருந்தாலும் தாழ்ந்திருந்தாலும் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டவனே பரிசுத்தவான். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஏன்னா இவ அப்படி இருந்தா, இந்த ஸ்திரீ அப்படிப்பட்டவள். நல்லா கவனிக்கணும். அதனால் பரிசுத்தவான் சொன்னா ஒருவேளை அவருடைய வஸ்திரத்தை பார்த்திருக்கணும், அவனுடைய பேச்சை கவனித்திருக்க வேண்டும், அவனுடைய நடக்கையை கவனித்திருக்க வேண்டும், அவனுடைய ஆகாரத்தை கவனித்திருக்க வேண்டும். எல்லாமே தேவனுக்கு ஏற்ற விதத்தில் இருந்தது. அல்லேலூயா. எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற விதத்தில் இருந்தது. அதனாலதான் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமை கண்டு செய்யுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் புசித்தாலும் குடித்தாலும் புசிக்காவிட்டாலும் குடிக்காவிட்டாலும் எதை செய்தாலும் என் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அல்லேலூயா. சபையில் இன்னைக்கு அது வேணுங்க, அது வேணுங்க, அது வேணுங்க. எந்த நிலைமையில் வாழ்ந்தாலும் எனக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். எனக்கு பரலோகத்தில் ஒரு விருந்து உண்டு, எனக்கு பரலோகத்தில் ஒரு விருந்து உண்டு, எனக்கு பரலோகத்தில் ஒரு விருந்து உண்டு. அந்த விருந்துக்கு போகிற வரைக்கும் இனி என் வீட்டுல இனி சாப்பாட்டுக்கு சண்டை வராதே. ஆகாரத்திற்காக நான் அல்ல, என் ஆண்டவரை, என் ஜனங்கள் என்னை பரிசுத்தவான் என்று சொல்ல வேண்டுமே. சபையே, சபையே, நம்ம நிலைமை எங்க போயிருக்குன்னு எனக்கெல்லாம் தெரியல. நான் நிறைய சொல்ல முடியும், எனக்கு சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஏன்னா சில ஊழியர்களோடு கூட நான் போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிற காலகட்டத்திலாம் நான் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எனக்குள்ள இருதயமே அப்படி ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அப்படி சாப்பிட்ற ஆட்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள் புசிப்புக்கும் குடிப்புக்கும் அல்ல, இது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் உங்க வீட்டுல நிலைச்சிருக்கணும், நிலைச்சிருக்கணும். ஏனென்றால் இப்ப அவ சொல்றா, ஐயா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இவர் பரிசுத்தவான் என்று கண்டுபிடிச்சிட்டேன். அப்படின்னா இவளுக்குள்ள யார் இருந்திருக்கிறா? ஆவியானவர் இவளுக்குள்ள இருந்திருக்கிறார். சுனேமியாளுக்குள்ள யார் இருந்தா? இந்த ஆவியானவர் உதவியினால, ஆவியை உடைய ஒரு மனிதனை தேவனை உடைய ஒரு ஸ்திரீனாலதான் தேவனை உடைய ஒரு ஊழியக்காரனை கண்டுகொள்ள முடியும். ஆமென். உங்களுக்குள்ள தேவன் இருந்தால்
உங்களுக்குள் வசனம் இருந்தால் வசனத்தை உடைய ஒரு ஊழியக்காரனை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். உங்களுக்குள் ஆவியானவர் இருந்தால் ஆவியானவரை உடைய ஒரு ஊழியக்காரனை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். ஏன்னா அதுதான் ஒன்னா சேரும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள் தேவன் இருந்தால் ஒரு தேவனை உடைய ஊழியக்காரனோடு கூட தான் நீங்கள் ஒத்துழைத்து ஓட முடியும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், அது வேணும், இது வேணும் சொல்லி இன்னும் தான் தலைவலிக்கே ஜெபிக்க தெரியாத தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தால் தலைவலிக்காக ஜெபிக்கிற, தைலம் கொடுக்கிற, எண்ணெய் கொடுக்கிறவர்களுக்கு பின்னால் தான் நீங்கள் போக முடியும். ஏன் உங்க ஆவி அவங்க ஆயுதம் ஒத்து போகும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு தலைவலி வந்தா விரட்டுறதுக்கு தைரியம் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அலைய சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தலைவலி இயேசுவின் நாமத்துல போகுதுன்னா கேன்சர் கட்டி இருந்தாலும் எனக்கு பிடுங்கி போட முடியுங்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தியமா நடக்கும். சத்தியமா நடக்கும். சத்தியமா நடக்குன்னா நானு இந்த வார்த்தை வந்து நான் மலையாளத்துல அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். சத்தியமானா ஐயோ பைபிள்ல சத்தியம் பண்ண கூடாதுங்க. பாஸ்டர் வந்து நின்றுட்டு என்ன சொல்லிட்டு இருக்காரு, நம்மள குத்தம் கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப திறமைசாலிகள். ஏன்னா நான் 2 பாஷையிலும் பிரசங்கம் பண்றதுனால அதுல ஒண்ணு சில நேரம் வந்துரும். பிரைஸ் தி லார்ட். அதனால நல்லா கவனிங்க. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஆவி பரிசுத்தாவியானவரை உடைய ஒரு மனிதன் தான், மனுஷிதான் பரிசுத்தாவியானவர் உடைய ஒருவனோடு கூட ஒத்து போக முடியும். சொல்றது சரியா கரெக்டா தப்பா கரெக்டா? ஆமென். வசனத்தை உடைய ஒரு மனிதன் தான், வசனத்திற்கு தாகத்தை உடைய ஒரு மனுஷிதான் வசனத்தை பிரசங்கிக்கிற தேவ சபையோடு ஒத்து போக முடியும். இல்லைங்க அவர் நிக்க மாட்டாங்க, அந்த குடும்பம் போயிரும். அந்த குடும்பம் போயிரும். பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் வேணும். இம்மைக்காக மாத்திரம் தான் நாம ஜீவிக்கிறோம் நினைக்கிற, இம்மைக்காக மாத்திரம் ஜீவிக்கிறவங்க, இம்மைக்காக மாத்திரம் ஊழியம் செய்யறவங்களோடு கூட ஒத்து போவாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன வாக்குத்தத்தத்தை சொல்லட்டுமா? நான் ஒரு சின்ன கேள்வியும் கேட்டுறேன். பைபிள்ல எங்கேயாவது யாபேஸ் என்கிற ஒரு பிச்சைக்காரனை தவிர பைபிள்ல எங்கேயாவது நீர் என்னை ஆசீர்வதியும்னு ஜெபிச்ச ஒரு மனுஷனை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஜெபம் பண்ணி தான் ஆபிரகாமை ஆசீர்வதிச்சாரா? ஒருவேளை இன்னொரு சிலருக்கு ரொம்ப நல்லா தெரியும். யாக்கோபு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை. ஏன் என்ன ஆசீர்வாதம் அவர் கேட்டாரு? நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கிறேன், கரெக்டா சொல்லுங்க. ஏற்கனவே 4 மனைவி இருந்தார் அவளுக்கு. 5வது மனைவி கேட்டாரா? இல்ல. சரி, ஓகே. ஏற்கனவே 13 பிள்ளைகள் இருந்தது. 14வது பிள்ளை கேட்டாரா? இல்லையா? ஏற்கனவே 100கணக்கான வேலைக்காரங்க இருந்தாங்க, 10,000கணக்கான ஆடுகள் இருந்தது. இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு ஆடுகள் ஒண்ணு கூட கூடல, இருந்ததுல குறைஞ்சிச்சு. வேத தாளமா பாத்தீங்கன்னா நீங்க நல்லா தெரியும். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல ஆண்டவர் செஞ்ச முதல் ஆசீர்வாதம் அவன் காலை ஒடிச்சார். யாக்கோபு ஜெபித்த பிற்பாடு ஒரு மனைவி செத்தான். ஏராளமான ஆடு மாடுகள் ஏசாவுக்கு தனக்கிட்ட இருந்து கொடுக்கத்தான் செஞ்சான். அதுவரைக்கும் ஒழுங்கா நடந்தவன் ஜெபம் முடிஞ்ச அடுத்த நிமிஷத்துல நல்லா இருந்த காலை இப்படி போய்கிட்டு இருக்கு. சிரிக்கிறீங்க. வேதத்தை ஆழமா ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் தயவு கூர்ந்து என்னை நீங்க மன்னிக்கணும். நம்ம அடிக்கடி சில வார்த்தைகளை தவறாய் வாசிப்பது உண்டு. இப்போ ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் என்ன நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் மனக்கண்கள் புரியணும். எடுத்து படிக்க பார்க்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இப்ப ஞாபகம் வருகிறபடி நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் நல்ல சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. அடுத்த வரியை எல்லாரும் படிங்க. அடுத்த வரி எல்லாரும் படிங்க. பைபிள் கையில வச்சிருக்கவங்க எல்லாம் பைபிளை படிங்க. நான் தவறா சொல்லக்கூடாது. நான் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற இடத்துல அங்கே வந்து நீ பிரஸ்தாபம் பண்றதில்ல. கர்த்தர் வந்து பிரஸ்தாபம் பண்ணணும். இங்கிலீஷ் பைபிள் யார் வச்சிருக்கா? இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்க படிக்க பாருங்க. I will
நான் எங்க பிரஸ்தாபம் பண்ண விரும்புறேனோ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ சமாதான பலியையும் சர்வாங்க பலியையும் நீ செலுத்தும் போது அது எனக்கு பிரியமா இருந்ததுன்னா நான் வந்து அந்த இடத்துல என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவேன். Sorry my dear brother and sister, my dear servant of God, I am so sorry to say this. நீ வந்து பிரஸ்தாபம் பண்றதுல கர்த்தர் இறங்கி வர மாட்டார். நீ உன்னுடைய சர்வாங்க தகன பலியும் நீ உன் சரீரத்தை ஜீவனுள்ள தேவ பலியாக புத்தியுள்ள ஆராதனையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த ஆராதனையில தேவன் பிரியமாயிருந்தால் அவர் வந்து அங்க இறங்கி அவருடைய நாமத்தை ரெக்கார்ட் பண்ணுவாராம். ஆமென், ஹalleluya. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். சில ஊழியர்களுடைய பிரசங்கத்தை கேட்கும் போதெல்லாம் நான் நொந்து போவேன். ஏன்னா 13 வயசுல இருந்து இதுவரைக்கும் 43 தடவை எனக்கு கிடைச்ச கிருபையில, அது இல்லாம 7 தடவை புதிய ஏற்பாடு, 43 தடவை ஒரு வசனமோ கமாவோ புல் ஸ்டாப்போ விடாம அது ஒண்ணுதான் நான் இன்னைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஹalleluya. என் ஆவியானவர்ட்ட அன்னைக்கு 13 வயசுல ஜெபம் பண்ணதான். ஒவ்வொரு முறை பைபிள் படிக்கும் போது நான் ஜெபிப்பேன், கர்த்தாவே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள் மகிமையான காரியங்களை பார்க்க முடியாது என் கண்களை திறந்தருளும். எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை உயிர்ப்பிக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர், அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தை. ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறவரா இருந்தாலும் வார்த்தை இல்லாத இடத்துல எழுப்புதல் இல்லை. வார்த்தை இல்லாத இடத்துல இருட்டு இருக்கும். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை வேகமாய் படிக்கலாம்.